பிதாவாகிய தேவனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டமாக எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த பிதாவாகிய தேவனே உமக்கு சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து வந்த பலவிதமான துயர துக்கங்களையும் அவமான நிந்தைகளையும் வறுமை தரித்திரங்களையும் இதிலிருந்து பரிபூர்ண விடுதலையை நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுக்கு கொடுப்பாராக. ஏனென்று சொன்னால் வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள் உண்டான பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சகத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம் 30வது வசனங்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள் உண்டான பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சகத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த அல்லது உங்கள் முன்னோர்கள் மூலிமா வந்த எல்லா விதமான அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, அதாவது பாதுகாத்து, விடுவித்து, குணமாக்கி, சுகமாக்கி, ஆசீர்வதித்து, அந்த ரட்சிப்புக்கு பொருள் உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கலாக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவைத்து அதை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எனவே இந்த மாதத்திலிருந்து உங்கள் வறுமை, தரித்திரம், கடன், துயரங்கள், துக்கங்கள் எல்லாம் நீங்கி போக செய்ய போகிறார் கர்த்தர். எனவே விசுவாசித்தால் நீங்கள் ஆமென் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இயேசுவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக. உங்களுக்காக உங்கள் சகோதரன் பாஸ்டர் எஸ்சி ஜெபசக்தி அற்புதம் செய்கிறார் ஊழியங்கள் சபைகள். பிரியமானவர்களே, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்கு உண்டாகும் பஞ்சத்தினால் உண்டாகும் ஜாதிகளுக்குள்ளும் பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சகத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் தருவார். எங்களுக்கு வயலே இல்லை அப்படின்னு சொன்னாலும் வயலிருந்து தான் ஆகாரம் வரும், அதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு பஞ்சம் கிடையாது, பஞ்சம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ரெண்டாவது, உங்கள் அசுத்தங்கள் எல்லாம் நீக்கலாக்கி, நீங்கள் அசுத்தமாக இல்லை, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தங்களெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்து காப்பாற்றி தப்பு வைத்து விடுவித்து சுகமாக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், பஞ்சம், வறுமை, கடன் கட்டளையிடாமல் கோதுமையை வரவைத்து அதை பெருக பண்ணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது பெருக பண்ணுவார். அப்போது உங்கள் பசினால் வாதிட்ட, கவலையினால் வாதிட்ட, வேதனைப்பட்ட, துயரப்பட்ட, கடன்பட்ட நீங்கள் அன்னைக்கு ஜாதி கடன் கொடுக்கலாம் உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இனி சாப்பாட்டுக்கு, உணவு தானியங்களுக்கு, சுகத்துக்கு பஞ்சமே கிடையாது. அந்த பஞ்சத்திலிருந்து கர்த்தர் தாமே உங்களை மீட்கிறார். எனவே நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த நாள் முதல் காண்பீர்கள். சுகத்தையும் பலத்தையும் காண்பீர்கள். உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள் உண்டான சொந்த பந்தங்கள், உறவினர்கள், புறஜாதிகள் மத்தியில் பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு, அவமானத்தை அடையாதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு, துக்கப்படாதபடிக்கு, கண்ணீர் வடிக்காதபடிக்கு விருட்சகத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் நிச்சயமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. இந்த செய்தியை பார்த்து ஆமென் என்று சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அனுப்புங்க, முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாபகம் வச்சுங்க, இந்த வசனத்தின்படி நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ.